தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம், போராட்டங்கள் நடத்தியும் பலன் இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் மற்றும் அனகாபுத்தூர் தேமுதிக நிர்வாகியான ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க நிர்வாகி சூரியகாந்த் எஸ். வைலா அவர்களின் மகள் ஹனுஷ்காவின் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஹனுஷ்காவிற்கு வாழ்த்து தெரிவித்து ஆசிர்வாதம் செய்தார். இவ்விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் அனகாபுத்தூர் நகர செயலாளர் அனகை மகாதேவன் ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக பம்மல் பகுதி போலீஸ் பூத்து அருகில் டி வின்சென்ட் ஏற்பாட்டில் விஜயகாந்த் அவர்களின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வழங்கினார். இவ்விழாவில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், பல்லாவரத்தில் இருந்து அனகாபுத்தூர் வரை தற்போது நான் வந்த சாலை மிகவும் பழுதடைந்து மோசமாக உள்ளது. இது குறித்து தேமுதிக சார்பில் சாலையை சீரமைக்கக் கோரி ஏற்கனவே போராட்டம் நடத்தி தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டும் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளனர். இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சாலையை சீர்மைக்காமல் அரசு பேருந்து சேவைகளை நிறுத்தி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழக அரசு உடனடியாக சாலையை சீரமைத்து பேருந்து சேவையை இயக்க வேண்டும். இல்லையென்றால் எனது தலைமையில் விரைவில் அனகாபுத்தூரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டம் கழக துணை செயலாளர் மா. செழியன், தாம்பரம் தெற்கு பகுதி செயலாளர் கே.டி.எம். தர்மா, தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானப்பால், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஊரப்பாக்கம் எம்.ஜி. மூர்த்தி, பம்மல் பகுதி செயலாளர் டி. வின்சென்ட் உட்பட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழகத்துடைய பொதுச் செயலாளர், கழகத்துடைய மாவட்டங்களும் அதிகாரிகள் குழந்தையை பார்த்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை பொறுத்தவரை அவருடைய தள்ளுவார்